பட்டளந்த வதை முகாமில் நடந்தது என்ன? முழுமையான விவரங்களை பகிரங்கப்படுத்திய ரணில் விக்ரமசிங்க. சகல உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம், சுமந்திரன் நம்பிக்கை. அரசாங்கத்தின் நடவடிக்கை, கடற்தொழில் அமைப்புகள் கடும் குற்றச்சாட்டு. அனுர அரசிடம் மைத்திரி விடுத்த கோரிக்கை. பாசம் காட்டாத அம்மம்மா தீர்த்து கட்டிய 15 வயது பேத்தி. அதிர வைக்கும் திருமலை இரட்டை படுகொலை சம்பவம். அம்மம்மா தன்னை திட்டுவதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் காவல்துறையினரிடம் 15 வயது சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார். திருகோணமலை மோதூர் தாக நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று முன்தினம் அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 15 வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய நிலையிலேயே அவர் மேற்கொண்டவாறு காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 68 வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி, 74 வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதியிலும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மோதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் சிறுமி தானே கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எய்தப்பட்டிருக்கின்றன. எனவே மிக விரைவாக அடுத்த வாரம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வோம். அந்த வகையில் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1999 ஆண்டு படலந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பாரிஸ் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் அவர் வழங்கியுள்ள விளக்க காணொலியிலேயே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், 87ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பட்டளந்து ஒரு உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது. அங்கு அரசு ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள். அக்காலகட்டத்தில் சபுஸ்கந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு படலந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய களனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கோட் அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டின் பின்னர்
சந்திரிகா அரசாங்கம் படலந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததாக என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தேன். 1999ஆம் ஆண்டு படலந்தை ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டலந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது. போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறைபாடுகள் இருந்தும் மக்களின் கருத்துக்கு கடந்த கால அரசாங்கம் செவிசாய்த்து திட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் வடக்கின் கடற்தொழில் சமூகத்தினை கருகறுத்து ஏப்பமிடும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றது என வடக்கின் கடற்தொழிலாளர் அமைப்பு பிரதிநிதி அன்னலிங்கம் மன்னராசா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அனுரு அரசு ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டை ஊழலற்றதாக மாற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் ஆட்சியை பிடித்த பின்னர் தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றியுள்ளது. இது வடக்கு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இன்று வடக்கில் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் பல்வேறு வகையில் தொடர்ந்தும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். அண்மையில் வடக்கின் ஆளுநர் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்று அதில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகளூடாக முறையற்ற வகையில் தகவல்களை வழங்கி மீனவர்களுக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை நடக்கின்றது. கடல் அட்டை பண்ணைகளை நாம் முறையான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் நடாத்தப்பட்டு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். ஆனால் பண்ணைகளுக்காக காணிகள் அதிகாரிகளதும் அரசியல்வாதிகளதும் விருப்புக்கேற்ப வழங்கப்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். தனது காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய வங்கி நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் இவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்ட ஜேவிபியினர் பட்டலந்த விவகாரம் மூலமாக தங்களுடைய குற்றங்களை மறைக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்துள்ளார். கம்பகா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஏதேனும் குற்றங்கள் தொடர்பில் ஆணைக்குழுக்களை அமைத்து விசாரணைகளை முன்னெடுப்பது வளமையானதொரு செயற்பாடாகும். ஆனால் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மிக பழையதாகும். 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தில் ஜேவிபி அமைச்சரவையில் அங்கத்துவம் வகித்தது. 2005இல் மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கு இவர்களே பிரதானமாக செயற்பட்டனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.